அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். சாத்தானுக்கு ஒரு பேரு, சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். சாத்தான் தேவனை வெறுக்கிறான் மட்டுமல்ல, அவரை நம்புகிற அவரது ஜனத்தையும் சாத்தான் வெறுக்கிறான். ஆகவே வெறுத்து என்ன செய்யறானா, அவன் தமது ஜனத்தின் மேல் குற்றம் சாட்டுகிறான். அவன் வேலையே அதுதான். நாம ஒருத்தர் குற்றம் சாட்டினால், குறை சொல்லி திரிந்தால் நம்ம சாத்தானுடைய ஏஜென்ட்டா மாறிடுவோம். ஆகவே அடுத்தவரை குற்றம் சொல்லி குறை சொல்லி சாத்தானுடைய ஏஜென்ட்டா இருக்கப்படாது. நம்ம அதுக்கு பதிலாக அடுத்தவரை குறை கண்டா அந்த பலகீனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ரோமர் 14:1 என்ன சொல்கிறது? விசுவாசத்தில் பலகீனமானவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்படி அருமையானவர்களே, குற்றம் சொல்லாதபடி குறை சொல்லாது பலவீனமானவர்களை சேர்த்துக்கொண்டு ஜெபிங்கள் அவர்களுக்காக. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், கல்வாரி சிலுவையில அடித்தவர்களை, காரி உமிழ்ந்தவர்களை, தூஷித்து கொண்டே இருக்கிற ஜனங்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாள் என்று அவர் பலகீனங்களுக்காக ஜெபித்தார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஜெபிக்கணும், பலகீனமானவர்களை சேர்த்து கொள்ளணும். குறை சொல்லாம சாத்தானுக்கு ஏஜென்ட்டா மாறாம எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிற சாத்தான் தள்ளப்பட்டான். இப்படி அந்த மத்தியாக நடைபெற்ற யுத்தத்தினாலே, அதுக்கு இடையில தாங்க இந்த வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் சாத்தானை பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். எப்படி 3 ஆயுதங்களை கொண்டு ஜெயித்தார்கள் நம்ம இதை பார்க்கிறோம். என்ன சார் அந்த 3 ஆயுதம்? அந்த யுத்தம் தான் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால். அந்த யுத்தத்தின் ஆயுதம் தான் சாட்சியின் வசனம். அந்த யுத்தத்தின் 3வது ஆயுதம் தான் ஜீவனை பாராமல் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது. அது அவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஆயுதங்களை கொண்டு இன்றைக்கு நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் கிரீசர் எல்லாம் சாத்தானுடைய ஆவிகள் தள்ளப்பட்டு கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.